ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன்லி யூ சீரீஸ் எபிசோட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஐலா இப்போ ஒரு நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு சில கிஃப்டெல்லாம் அனுப்பியிருப்பாங்கள்ல. ஸோ லைவில் இப்போ அந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்க ஃபேன்ஸுக்குமே காமிச்சிட்ருக்குறாங்க. ஒவ்வொரு கிஃப்டை எடுத்து பிரித்து பார்க்குறாங்க. அதில் ஒரு பாக்ஸில் நல்ல சின்னதாக அழகாக ஒரு டெடிபியர் இருக்குது. இன்னொரு பாக்ஸில் ஒரு அழகான செயின் இருக்குது. அப்போ இன்னொரு பாக்ஸுமே எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணவும் ஐலா அதை பார்த்துட்டு பயந்து அதை தூக்கி போட்டுடுறாங்க. அதில் என்ன இருக்குன்னா, அதில் ஒரு பொம்மை. அந்த பொம்மையோட ஃபேஸில் இரத்தத்தால் ஒரு இன்ட்டு மார்க்குமே போட்டுருக்கு. அதை பார்த்ததும் அவங்க பயந்து தூக்கி போட்டுடுறாங்க. இது லைவ் போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்ததும் மேனேஜர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ஐலவுமே கொஞ்சம் தைரியமாக பேசுகிறாங்க. யாரோ சும்மா விளையாடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சிரித்து சமாளிக்கிறாங்க. அப்படியே அந்த லைவையுமே கட் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஐலாவோட அப்பா அந்த ப்ரோக்ராம் மேனேஜ் பண்ணுறாங்கல்ல, அவங்கள பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. நீங்கள் இப்போ வருத்தப்பட்டு என்னதான் ஆக போகுது? எனக்கு என்னோட பொண்ணு சேஃப்டி தான் ரொம்பவே முக்கியம். நீங்கள் எல்லோரும் அங்கே என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? உங்கள் கம்பெனியில் என்ன தான் நடக்குது? சந்தேகப்படுற மாதிரி ஆள் யாராச்சும் உங்கள் கம்பெனிக்குள்ளே வந்தாங்களா இல்லையா? ஃபேன்ஸோட கிஃப்ட் பாக்ஸில் இந்த பாக்ஸ் எப்படி வந்துச்சு? உங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? என்ன ஏதுன்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கு அந்த ஸ்டாஃபும் இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்களுமே இந்த பாக்ஸ் எப்படி உள்ளே வந்துச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், எப்படி நீ தெரியலன்னு சொல்லவும், அப்போ உங்கள் கம்பெனிக்கு யாராவது வெளியாட்கள் யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்கவும், இங்கே ஃபுல் டைம் செக்யூரிட்டி இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க அப்பா, நான் உங்கள் கம்பெனியில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கவே மாட்டேன், உங்கள் பிரசிடெண்ட் தான் சொன்னார் பொண்ணோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உங்களோட அசைன்மெண்ட்லேயே சைன் பண்ணேன். இப்போ என்னென்னா இந்த மாதிரி நடக்குது. இது ஒன்றும் முதல் முறை கிடையாது, இதே மாதிரி நிறைய டைம் வந்துச்சு, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் சரி ஓகே, நாங்கள் இன்னுமே செக்யூரிட்டி இன்னுமே டைட் பண்ணுறோம், இன்னுமே ஒரு பாடி கார்டை அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லவும் அவங்க அப்பா, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நான் என் பொண்ணுக்காக என்னோட பொண்ணோட சேஃப்டிக்காக ஒரு பாடி கார்டு, பர்சனல் பாடி கார்டை நானே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சத்தமாக பேசிட்டு அவங்க காலையுமே கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஐலாவுமே அவங்க அப்பா பக்கத்தில் இருந்துட்டு, அப்பா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பாவை எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க அப்பா மறுபடியும் இன்னொருத்தருக்கு கால் பண்ணி, ஒரு ஏஜென்சிக்கு கால் பண்ணி ஒரு பர்சனல் பாடி கார்டு வேணும், ஸோ நீங்கள் அவங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஏஜென்சிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐலாவுமே அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, அப்பா எனக்கு ஒரு ஏஜென்சியை தெரியும், அவங்க இந்த தாய்லாண்டில் ரொம்பவே பெஸ்ட்டான ஏஜென்சி, நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட ஐலா சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் ஒரு கும்பலாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு லேடியை ரொம்பவே சேஃபாக கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஆப்போசிட் பார்ட்டிஸ் பயங்கரமாக கன் ஷூட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருந்து ரொம்பவே பாதுகாப்பாக கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் தெரியுது தவான் இவங்க எல்லாருக்குமே ப்ராக்டிஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த மிஷனையுமே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கு தவான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 3 நிமிஷம் லேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படி சோகமாகுது, நம்ம லேட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற இவன் பேர் சன்யா, ஓகேவா, அவன் என்ன சொல்கிறான், இவனால தான் லேட்டு, அங்கே இருந்த ஒரு டின்னு இவனால தான் லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்போன்னு சொல்லவும், அப்போ இன்னொரு பொண்ணு இவங்க பேர் நானா, இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சன்யாவால் தான் லேட்டுன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் இல்லையே பேசிகிட்டு இருக்கிறாங்க. தவானுமே சரி ஓகே போதும், நீங்கள் எப்படி இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அது போதும், இப்போ நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அது போதும்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்த நோட் பண்ணிங்களா, நீங்கள் பாதுகாப்பாக கூப்பிட்டுட்டு வந்தீங்களே அந்த லேடிக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லவும், அப்போ தான் அவங்க எல்லாருமே நோட் பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தவான் அந்த லேடிகிட்டமே கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் அந்த ஸ்டெப்ஸில் இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கும்போது
அதில் என்னோட கால் லைட்டாக பிசைஞ்சிருச்சு, அதில் அடிபட்டுச்சுன்னு சொல்லவும் இவங்களோட தப்பு என்னங்கிறது இவங்களுக்கு புரியுது. சரி நீங்கள் அவங்கள சேஃபாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த லேடியுமே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ நானா தவான் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நமக்கு நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் தவானுமே சரி நீங்கள் அது என்னன்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த விஷயத்த நானா கிட்டேயுமே விட்டுடுறாங்க. நானா பாடி கார்ட்ஸோட ப்ரொஃபைல் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அதை ஐலாக்கு அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. ஐலாமே ஒவ்வொரு ப்ரொஃபைலாக பார்க்குறாங்க. ஒவ்வொரு ஃபைல்ஸையுமே பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, அதையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் நானும் இன்னொரு ஃபைலை ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஐலாக்கு அதுவுமே பிடிக்கல, மறுபடியும் அனுப்பவும் அதுவுமே பிடிக்கலங்கும்போது ரொம்பவே டென்ஷன் ஆகி தவான் கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் எல்லா ஃபைல்ஸுமே அனுப்பிட்டோம், அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லவும் தவான் இந்த விஷயத்த நானே நேரடியாக ஹேண்டில் பண்ணுறேன், அவங்க கூட எனக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் தவான் நேராக ஐலாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட அந்த ஃபைலையுமே காமிச்சு அவங்க இது வரைக்கும் என்ன ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே எந்தளவுக்கு சக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பாவுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு குரல், இதுக்கு மேலே வேற எந்த ப்ரொஃபைலையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குரல் அங்கேருந்து பேசிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் ஐலா, ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கா, இந்த மாதிரி ஒரு விஐபி ஒரு செலிப்ரிட்டியை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயமாக இருக்கான்னு சொல்லி தவான் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தவான், உங்களோட விருப்பம் அதுவாக இருந்தா எனக்கு இந்த ஜாப்பை பண்ணுறதுக்கு எனக்குமே ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு தவானுமே சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா ஐலா கிட்ட, உனக்கு வேணும்னா இன்னொரு 2-3 பாடி கார்டை கூட வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐலா, இல்லை எனக்கு ஒரே ஒரு பாடி கார்டை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கூட நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி தவானுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. சரி, நாளையிலேருந்து இந்த ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு ஐலா சொல்லவும் தவான் அங்கேருந்து வெளியில் வராங்க. இங்கே அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது தவானுமே வராங்க. வந்து இதை பற்றி நம்ம எல்லாருமே ஆஃபீஸில் பற்றி பேசலாம், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அசைன்மெண்ட்டையுமே எடுத்து பார்க்குறாங்க. இதில் எதுலேயுமே சைன் போடலையே, எதுக்காக போடலை, ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கலையான்னு சொல்லி பேசவும் அப்போ ஐலா அந்த இடத்துக்கு வராங்க. சிரிச்சுக்கிட்டே, நம்ம எல்லாருமே நாளைக்கு மீட் பண்ணலாம், நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லவும் அப்போ அவங்க எல்லாரும், அப்போ நமக்கு இந்த ஜாப் கிடைச்சிருச்சா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போவும் தவான், அமைதியாக இருங்க, நம்ம ஆஃபீஸில் போயிட்டு இது எல்லாத்தையுமே பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஐலாவை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். நீ இவங்களை பார்த்தது இல்லையா, இவங்க டிவியில் ரொம்பவே ஃபேமஸான செலிபிரிட்டி, இவங்களை பார்க்கலையான்னு சொல்லி அந்த இடத்துல நின்று அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தவான் அங்கேருந்து போகவும் சரி நம்மளும் போகலான்னு சொல்லி இவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. தவான் அவங்க ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு இருந்துட்டு ஐலாவோட ப்ரொஃபைல் அவங்க எடுத்து பார்த்துட்ருக்குறாங்க. அதை பார்க்கும்போது அவங்கள அறியாமே அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. ஐலாவோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஐலா என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஐலாவோட ஃபோட்டோஸை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அப்படியே அவங்க முகத்தில் தெரியுது. அதை இவங்க எல்லாருமே, இவங்க 3 பேரும் பாஸோட ஃபேஸில் என்றைக்கும் இல்லாத ஒரு பிரகாசம் இன்னைக்கு தெரியுதுன்னு சொல்லி ஆனி வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் தவானுமே நோட் பண்ணுறாங்க, ஏன் உங்கள் எல்லாருக்குமே வேறு வேலையே இல்லையா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இவங்க தான் இப்படி பார்த்துட்ருக்காங்கன்னா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்கே இன்னும் 4-5 பேர் தவானை தான் அப்படி பார்த்துட்ருக்குறாங்க. தவான் பார்க்க ஒரு ஜாப்பு அவ்வளோதான் அப்படின்னு தவானுமே சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் விஐபி, இந்த செலிப்ரிட்டி, இந்த ஜாப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்களே, எப்படி இதை மட்டும் சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சன்யாவுமே கேட்குறாங்க. அதுக்கு தவான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ப்ரொஃபைலை சூஸ் பண்ணதில் நான் மட்டும்தான் மீதி இருக்கேன், இதை நான் சூஸ் பண்ணலை, என்ன தான் அவங்க சூஸ் பண்ணாங்க, ஸோ நானுமே ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்களுக்கு இன்னுமே டவுட் வருது. அந்த சன்யா மறுபடியுமே பேசுகிறாங்க, அந்த செலிப்ரிட்டி உங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டாங்களே, உங்கள் 2 பேருக்குமே முன்னாடி தெரியுமா, உங்கள் 2 பேருக்குமே
ஏதாச்சும் ஸ்டோரி இருக்கான்னு சொல்லி கேட்கவும் தவான் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேருமே முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த அளவுக்கு ரொம்பலாம் க்ளோஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானா, ஐலா ரொம்பவே அழகான அன்பான பொண்ணு, நான் அவங்கக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிக்கலாமா இல்லை வேணாமா? ஏன்னா அவங்க ரொம்பவே அழகாக இருக்காங்க, ரொம்பவே செக்ஸியாக இருக்காங்க, அப்புறம் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, சூப்பராக பாட்டு பாடுறாங்க. நான் வேணும்னா அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அது எல்லாத்தையுமே கேளுங்க, அது ஐலா கிட்ட பேசுகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி நானா சொல்லவும், அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம பாஸ் எதுக்காக அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கணும், நம்ம எதுக்காக அவங்கக்கிட்ட பேசணும், நம்ம எல்லாருமே பாடி கார்டு, அவங்களோட ஃபேன்ஸ் கிடையாதுன்னு சொல்லவும், இவங்க எல்லாருமே ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அப்போ தவான் போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இந்த பக்கம் ஐலா தவான் செஞ்ச அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு தவான் இப்போ வரைக்கும் அதே மாதிரி ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்காங்க. தவானுக்கு ஒரு வேளை யாராவது இருப்பாங்களோ க்ளோஸாக? இல்லையே, தவான் கையில் அந்த மாதிரி ரிங் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் தவான் சிங்கிளாக தான் இருக்கணும்னு சொல்லி அந்த பொம்மையை வச்சு பேசிக்கிட்டு அந்த பொம்மைக்கு கிஸ்ஸுமே பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் தவான் ஐலாவை நினச்சி பார்க்குறாங்க. ஐலோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்துட்டு ஐலா ஃபர்ஸ்ட் டைம் அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எப்படி கண்ணு முன்னாடி வந்து நின்னாங்க தவானுமே நினச்சி அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்த நாள் தவான் ஐலாவை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ தவானுமே கேட்குறாங்க, என்கிட்ட ஏதாவது நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு ஐலா, ஆமாம், நீ என்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் கேஷுவலாக கொஞ்சம் நார்மலாக என்கிட்ட பேச முடியுமா? அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபேன் பேஜுமே இருக்குது, நான் ஒரு பர்சனல் பாடி கார்டை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி மக்கள் ஒரு வதந்தி பேசுகிறத எனக்கு பிடிக்கல, நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லிட்டு தவானோட ட்ரெஸ்ஸையுமே பார்க்குறேங்க. தவான் ஒரு ஃபுல் பாடி கார்டு எப்படி இருப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, நீ என் கூட வந்தா நீ யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஸோ என்னை பற்றி ஒரு விஷயத்த யாருமே பேச வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ தவானுமே சொல்கிறாங்க, எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு வேற ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அப்படி தவான் வர்றதை பார்த்ததும் ஐலா அப்படியே மெய் மறந்து தவானையுமே பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ தவான், நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன் ஓகேவா, இப்போ எனக்கு நீ கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் புக்கை ஐலா கிட்ட கொடுக்குறாங்க. ஐலா அதை ஓப்பன் பண்ணதும் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. ஒரு ஆள் சைஸுக்கு அவங்களோட ரூல்ஸ் எல்லாமே இருக்குது, எது இவ்வளோவா, இவ்வளோ ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் ரீட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே வாசித்து பார்க்குறாங்க. அப்போ அதில் ஒரு ரூல்ஸு, நீங்கள் எப்போவுமே என்னோட கண் பார்வையில் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அதை பார்த்துட்டு ஐலா, எப்படி, எந்த அளவுக்கு கண் பார்வையில் இருக்கணும், இந்த அளவுக்கு போதுமான்னு சொல்லி அப்படியே தவானோட பக்கத்தில் வராங்க. இல்லை, உன்னோட கண் பார்வை தூரத்தில் இருக்கணும்னா எப்படி, இந்த அளவுக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தவானோட பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு போதுமா, இது ஓகேவா, இல்லை இன்னும் வேணுமான்னு சொல்லி அப்படியே தவானை கிஸ் பண்ணுற மாதிரி அப்படி பக்கத்தில் வந்து நின்றுட்டு, இப்போ உன்னால் என்ன பார்க்க முடியுதான்னு சொல்லி அப்படி கேட்குறாங்க. தவான் அப்படியே அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படி ஸ்டிஃபாக அப்படி நிற்கிறாங்க. அப்போ தவான், இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒரு சைனுமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சைன் பண்ணுறதுக்கு பென் இருக்கான்னு சொல்லிட்டு ஐலா அவங்க விரல் எடுத்து அவங்க லிப்ஸில் எப்பவும் பண்ணுவாங்கல்ல அந்த லிப்ஸ்டிக் அந்த சாயத்தில் தொட்டு அந்த பேப்பரில் ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வைக்கிறாங்க. இதை பார்த்ததும் தவானுக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஐலா இதே மாதிரி தானே பண்ணாங்க, அதை நினச்சி பார்க்குறாங்க. அப்போ தவான் கிட்ட கொடுக்கவும் தவானும் அதே மாதிரியே அவங்க விரல் எடுத்து லிப்ஸில் உள்ள சாயத்தை எடுத்து அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போதும் ஐலா அதே தான் நினச்சி பார்க்குறாங்க. ஸ்கூல் டைமில் இப்படி தானே 2 பேருமே அந்த காம்படிஷன் இன்விடேஷனில் ப்ராமிஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருப்பாங்க. இப்போ அதையுமே நினச்சி பார்க்குறாங்க. சரி, இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் மிஸ் ஐலா அப்படின்னு சொல்லிட்டு தவான் கிளம்பும்போது அப்போ அதுக்கு ஐலாவுமே சொல்கிறாங்க, மிஸ் ஐலா அது வேணாம், ஜஸ்ட்டு
ஐலானி மட்டும் சொன்னா போதும், நீ எப்பவும் என்னை கூப்பிடுற மாதிரி ஐலானி மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குமே தவான், இல்லை அது சரியா இருக்கும்னு எனக்கு தோணலைன்னு சொல்லவும், அப்போ ஐலா தவான் கிட்ட சொல்றாங்க, ரூல் 27 என்ன இருக்கு, ஏதோ ஒரு பாதுகாப்பு ஒரு சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி நான் ஓகே அப்படின்னு சொல்லவும், இது உங்களுக்கு புரியுதா, நீ என்ன எப்பவுமே ஐலான்னு சொல்லியே கூப்பிடலாம் அப்படின்னு ஐலாவுமே சொல்றாங்க. ஓகே, நான் அப்படியே கூப்பிடுறேன் ஐலா அப்படின்னு தவானுமே சொல்லவும், அதை கேட்கும்போது ஐலாவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே இவங்களோட பாடி கார்டு ஒர்க்கையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் எங்கெல்லாம் போகிறாங்க, அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்தையுமே தூரத்தில் நின்று தவானும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இலவை யாராச்சும் பார்க்குறாங்களா, இலவை ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் யாரையுமே வரவிடாமல் ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு நாள் ஐலா பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. தவான் வெளியில நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கம் வர்ற மேனேஜர் தவானை பார்த்துட்டு அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. தவான் கிட்ட, நீ கொஞ்சம் இந்த பக்கமா திரும்பி நில்ல அப்படின்னு சொல்லவும், தவான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரியாம, ஆனாலும் அவங்க சொல்றத இப்படி ஒரு சுத்தி திரும்பி நிக்கிறாங்க. அதையுமே பார்த்துட்டு, சரி இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீ எனக்காக போடன்னு சொல்லி அந்த காலை வச்சு ஒரு சின்ன ஸ்டெப் போடுறாங்க. அதை தவானுமே அப்படி செஞ்சு அப்படி ஒரு மியூசிக்கை போடுறாங்க. தவானும் பதிலுக்கு அதே திருப்பி பண்றாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. நீ எல்லா இதுலையுமே கரெக்டா இருக்க, நீ நாளைக்கே உன்னால ஆடிஷனுக்கு வர முடியுமா, ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்க, நீ சூப்பர் ஃபிகரா இருக்க, நீ ஒரு நல்ல ஆர்டிஸ்டா வருவ, உனக்கு பாட வரலன்னா கூட பரவாயில்ல, நான் உனக்கு சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லவும், அப்போதான் தவானுக்கு புரியுது எதுக்கு இதெல்லாம் நம்மளை செய்ய சொன்னாங்க அப்படின்ட்டு. உடனே தவானுமே சொல்கிறாங்க, நான் இங்கே ஒரு பாடி கார்டு ஒர்க்கை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி தவானுமே சொல்கிறாங்க. அப்போ உடனே அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட, நீங்கள் ஐலாவுக்கு இமிடியேட்டாக வேற ஒரு பாடி கார்டையுமே ரெடி பண்ணுங்க, உன்னை நான் ஒரு ஆர்டிஸ்டாக அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இதை ஐலா உள்ளே இருந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஐலாவுமே வர்றாங்க. அப்போவுமே அந்த லேடி, இவ ரொம்பவே அழகா இருக்கா, நல்லாவே பாடுறா, இவளை நம்ம அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லவும், ஐலா இந்த அழகான பொண்ணு என்னோட பர்சனல் பாடி கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அந்த லேடி, இன்னது உன்னோட பாடி கார்டா, அது பரவாயில்ல, ஜஸ்ட் இவளை ஒரே ஒரு முறை அறிமுகப்படுத்தினா போதும், ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுவா, நம்ம வேணும்னா பாதிக்கு பாதி ஷேர், அதில் என்ன ப்ராஃபிட் வருதோ அதில் பாதியை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி அவங்களுமே சொல்கிறாங்க. ஐலா அப்படி சிரிச்சுக்கிட்டே அந்த லேடி கிட்ட போயிட்டு, நான் என்னோட ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டேன், நீங்கள் அதை பாருங்கன்னு சொல்லி அந்த லேடி அங்கேருந்து கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. தவானுக்கு ஆஃபீஸில் இருந்து அவங்க 3 பேருமே கால் பண்ணியிருப்பாங்க. தவான் இந்த லேடி கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே இவங்க 3 பேருமே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. தவான் என்னன்னு கேட்கவும், அதுக்கு அவங்க தவான் அந்த மியூசிக்கை பாடினதையே திருப்பி பாடி தவான் அப்படியே கிண்டல் பண்ணுவாங்க. சரி போதும், எதுக்காக கால் பண்ண, அந்த விஷயம் என்னன்னா, நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, அதாவது ஐலாவுக்கு ஒரு பொம்மை வந்திருக்கும், அதை பற்றி நான் விசாரித்து பார்த்தேன், அந்த பொம்மையில் ஒரு சிலரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பொம்மையில் இருக்கிற ரத்தம் மனுஷனோட ரத்தம் கிடையாது, அது ஒரு அனிமலோட ரத்தம் தான், நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே எனக்கு ஒரு ரிப்போர்ட்டாக மெயில் பண்ணுங்க. ஐலா ப்ரோக்ராமை முடிச்சுட்டு வரும்போது அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஐலாவுமே அவங்கக்கிட்ட போயிட்டு, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி, எல்லாருமே டயர்டாக இருப்பீங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரொம்பவே கேஷுவலாக ரொம்பவே நல்லா பேசிட்டு தவான் அங்கேருந்து ஐலாவுமே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு வரவும் இவங்களை ஃபாலோ பண்ணியே ஒரு கார் வர்ற மாதிரி இருக்குது. தவானுக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது அவங்க மனசில். அவங்க 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. ஐலா தவான் கிட்ட, இன்னைக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்லாமா, நான் உனக்காக ஏதாச்சும் ரெடி பண்ணவான்னு சொல்லவும், தவான் கேட்குறாங்க, உனக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் தெரியுமான்னு சொல்லவும், ஆமாம் எனக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் தெரியும், நான் நல்லாவே சமைப்பேன்,
அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ஃப்ரிட்ஜை போய் பார்க்குறாங்க. ஃப்ரிட்ஜில் எதுவும் இல்லை. கபோர்டு ரெண்டையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க சமைக்கிறதுக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ உடனே தவான்கிட்ட இங்கே சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியே சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தவான் போய் ஃப்ரிட்ஜை பார்க்குறாங்க. அதில் கொஞ்சம் முட்டை இருக்குது, அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. ஸோ நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை ஒரு கடாயில் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 முட்டையை எடுத்து முட்டையை உடச்சி ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாஸ், இன்னும் பெப்பர், சில்லி சாஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஐலா தவான் சமைக்கிறதையே அப்படி பார்த்துட்ருக்குறாங்க. சமைச்சிட்டு 2 பேருமே சாப்பிட்றாங்க. ஐலா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு, இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது, எப்படி நீ இந்த மாதிரி சமைக்கிற, கொஞ்சமான திங்ஸை வச்சு நீ எப்படி இவ்வளோ டேஸ்டியாக சமைக்கிற, நீ இதை எங்கேருந்து கற்றுக்கிட்ட, இது ரொம்பவே நல்லா இருக்குது, இந்த மொத்தத்தையுமே நானே சாப்பிட்ருவேன்னு சொல்லி ஐலா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. தவான் அப்படி ஐலா சாப்பிட்றத பார்த்து சிரிச்சிட்ருக்குறாங்க. சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன், நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு தவான் அங்கேருந்து கிளம்புறாங்க. தவான் இப்போ அவங்க வீட்டுக்குமே வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததும் ஐலா கிட்ட இருந்து கால் வருது. உடனே வேகமாக எடுத்து, என்னாச்சு, எதுவும் எமர்ஜென்சியான்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு ஐலா, என்ன ஒரே ஒரு ரிங்கிலேயே நீ கால் அட்டன் பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எதுவும் இல்லையா, நீ சும்மா தான் கால் பண்ணியான்னு சொல்லவும், ஐலா சொல்கிறாங்க, எனக்கு தூக்கமே வரலை, நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி தவான் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தவானுமே, உனக்கு தூக்கம் வரலையா, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்கவும், நீ கொஞ்ச நேரம் என் கூட பேசு, நீ பேசினாலே போதும் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்லவும், உண்மையாவா, சரி நம்ம எதை பற்றி பேசுறது, என்ன பேசணும்னு சொல்லி கேட்கவும், என்னை பற்றி பேசுன்னு சொல்கிறாங்க. எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும்னு சொல்லவும் ஐலாவே பேசுகிறாங்க. அவங்க டான்ஸு ஆடிஷனில் எந்தளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்க அப்படிங்கிற கதையை தவான் கிட்ட சொல்கிறாங்க. தவானும் இயர்பட்ஸ் எடுத்து காதில் மாட்டிக்கிட்டு, தவான் அவங்க என்னெல்லாம் வேலை இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஐலா சொல்கிற கதையையுமே அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னோட ட்ரீமையுமே நான் அச்சீவ் பண்ணினேன். எனக்கு ட்ரைனிங் 1 டேயில் 8 hours ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸை நான் தான் பண்ணுவேன். நான் அப்போல்லாம் கொஞ்ச நேரம் தான் தூங்குவேன்னு சொல்லி அவங்க ஸ்டோரியையுமே அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ சடனாக கரண்ட்டுமே கட் ஆகுது. கரண்ட்டு கட் ஆனதும் ஐலா அதை பார்த்து பயந்து சத்தம் போட்டு கத்திடுறாங்க. உடனே தவானுக்கு பதட்டம் ஆயிடுது. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு ஐலா, பவர் கட் ஆயிருச்சு, நீ லைன்லே இரு, கட் பண்ணிடாதன்னு சொல்லவும், தவானுமே ஓகேன்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஐலாவும் அவங்கள சுற்றி மெழுகுவர்த்தி எல்லாமே ஏற்றி வச்சுட்டு அப்படி தவான் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. தவானும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கரண்ட்டுமே திரும்ப வரவும் அவங்க ஹாப்பியாக கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்பவும் பேச்சு நிறுத்தவே இல்லை, பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே நடந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ இன்னுமே ஒரு அதிர்ச்சி. இப்போ என்னாச்சுன்னு சொல்லி தவான் கேட்குறாங்க. தவான், நான் இப்போ ஆல்மோஸ்ட்டு கதவு பக்கத்தில் தான் இருக்கிறேன். யாரோ கதவுக்கு வெளியில் நிற்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியலன்னே ஐலா சொல்கிறாங்க. உடனே தவான், நீ என்ன சொல்கிற, நான் சொல்கிறத நீ கொஞ்சம் கேளு, நீ கொஞ்சம் கவனமாக இரு, கொஞ்சம் மெதுவா அப்படியே போ அப்படின்னு சொல்லவும், எங்கள் ஐலாவுமே மெதுவாக வராங்க, மெதுவாக நடந்து வராங்க. நான் இப்போ டோர் பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், தவான் அங்கே இருந்துட்டு, சரி இப்போ நீ மெதுவாக டோரையுமே ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐலா ஒரு பயத்தோடையே அந்த டோரையுமே ஓப்பன் பண்ணவும் அங்கே தவான் நிற்கிறாங்க. தவானை பார்த்த அதிர்ச்சியில், ஏய் தவான், நீயா இங்கே என்ன பண்ணுறன்னு சொல்லவும், தவான் ஐலாவுக்கு பிடிச்ச திங்ஸை வாங்கிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்காக. அவங்க 2 பேருமே வாங்கிட்டு வந்ததை எடுத்துக்கிட்டு டைனிங் டேபிளில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேருமே சாப்பிட்றாங்க. ஐலாக்கு அந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படி அவங்க 2 பேரும் வெளியில் கிளம்பி வரும்போது யாருன்னே தெரில ஒருத்தன் சடனாக ஐலா முன்னாடி வரவும், தவான் உடனே ஐலாவை பிடிச்சி பின்னாடி வச்சுக்கிட்டு அந்த ஆளை ஒரே அடி தான், அவன் அந்த ஸ்பாட்லேயே அப்படியே கீழே விழுந்துடுறான். ஐலா அப்படி பயந்து போய் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. இந்த எபிசோட இதோட
முடிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.